Hello guys, welcome to our channel. This video is sponsored by SBO. SBO is the one of the digital marketing platform. ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உலகில் பொருளாதார ரீதியாக வளர்ச்சியடைந்த அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், பிரிட்டன் மற்றும் கனடா ஆகிய நாடுகள் G7 நாடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த பட்டியலில் ஏனோ சீனா இடம்பெறவில்லை. தனிநபர் சொத்தில் மேற்குறிப்பிட்ட நாடுகளை விட சீனா பின்னணியில் இருக்கிறது என்பதே அதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த 7 நாடுகளும் வியந்து பார்க்கும் வளர்ச்சியை எட்டிப்பிடித்து பொருளாதாரத்தில் புதிய சரித்திரம் படைத்திருக்கிறது சீனா. அரசு, கார்ப்பரேட் மற்றும் தனியார் நிறுவனங்களின் வளர்ச்சி குறித்து ஆய்வு செய்யும் அமெரிக்காவின் மெக்கன்சி அண்ட் கோ நிறுவனம் குறிப்பாக உலக வாணிபத்தில் 60% வருவாயாக பெறும் 10 நாடுகளிடையே மெக்கன்சி அண்ட் கோ நிறுவனம் இந்த ஆய்வை நடத்தியது. அந்த பட்டியலில்தான் இது தெரிய வந்திருக்கிறது. பணக்கார நாடுகள் பட்டியலில் அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி சீனா முதலிடத்தை பிடித்ததுதான் இதில் ஆச்சரியமே. அமெரிக்கா 2ஆம் இடத்தையும் ஜெர்மனி 3ஆம் இடத்தையும் பிடித்திருக்கின்றன. சீனாவின் இந்த வளர்ச்சி உலகின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. அதே நேரத்தில் இது எப்படி சாத்தியமானது என்பதும் உலக நாடுகளின் கேள்வியாக உள்ளது. கொரோனா காலகட்டத்திலும் சீனாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி என்பது சராசரியாக 10%க்கும் மேலாகவே இருந்தது. அதன் எதிரொலியே இந்த முடிவுக்கு காரணமாக இருக்கலாம் என்கின்றனர் வல்லுநர்கள். உலகளாவிய பொருளாதார சந்தையை மேற்பார்வையிடும் நோக்கத்துடன் 1947 ஆரம்பிக்கப்பட்டதுதான் உலக வர்த்தக மையம். இதில் 1955ஆம் ஆண்டே இந்தியா உறுப்பினராக இடம்பெற்றது. ஆனால் கடந்த 2000ஆம் ஆண்டுதான் உறுப்பினராகவே சேர்த்துக் கொள்ளப்பட்ட சீனா உறுப்பினராக இணைந்த 20 ஆண்டுகளுக்குள்ளாகவே பொருளாதார வளர்ச்சியில் அமெரிக்கா, கனடா, ஜெர்மனி உள்ளிட்ட வளர்ச்சியடைந்த நாடுகளின் கண்களில் விரலை விட்டு ஆட்டியிருக்கிறது. இத்தனைக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் முதலாளித்துவ கொள்கையை பின்பற்றாத நாடு சீனா. சீனாவில் மக்களாட்சி உருவாக்கப்பட்ட 1949ஆம் ஆண்டிலிருந்தே அங்கு சோசியலிச கொள்கைகளை பின்பற்றித்தான் பொருளாதார கொள்கைகள் வகுக்கப்படுகிறது. சோசியலிச கொள்கைகளின் மூலம் சீனா தற்போது அடைந்துள்ள பொருளாதார வளர்ச்சி பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. மெக்கன்சி அண்ட் கோ நிறுவனம் வெளியிட்டுள்ள ஆய்வின் அடிப்படையில் சீனாவின் பொருளாதார வருவாய் 1/3 பங்காக உள்ளது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் 2000ஆம் ஆண்டில் $156 டிரில்லியன் இருந்த சீனாவின் பொருளாதாரம் 2020ஆம் ஆண்டில் $514 டிரில்லியன் உயர்ந்துள்ளது. அதேபோல் உலக வர்த்தக மையத்தில் சீனா இணைவதற்கு முன்பு வெறும் $7 டிரில்லியன் இருந்த பொருளாதார வளர்ச்சி தற்போது $120 டிரில்லியன் ராக்கெட் வேகத்தில் உயர்ந்துள்ளது. சீனாவின் பொருளாதார வளர்ச்சி என்பது வணிகத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டிருக்காமல் அந்நாட்டின் உள்கட்டமைப்பு, வறுமை ஒழிப்பு ஆகியவற்றிலும் கவனம் செலுத்தப்பட்டது. சுமார் 80 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் கல்வி, மருத்துவம், சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் முன்னேறியுள்ளதாக உலக வங்கி தெரிவித்தது. தற்போது சீனா அடைந்திருக்கும் வளர்ச்சியை G7 நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளன. ஆனால் சர்வதேச விண்வெளி மையத்தில் சீனாவை ஒரு கூட்டாளி நாடாக கூட G7 நாடுகள் சேர்த்துக் கொள்ளவில்லை. இதனால் எல்லாம் கவலைப்படாத சீனா தனக்கென தனி விண்வெளி மையத்தை கட்டியமைக்கும் வேலையில் ஈடுபட்டுள்ளது. இந்த பணிகளுக்காக கடந்த ஜூன் 11ஆம் தேதி ஷென்சு 12 எனும் விண்கலத்தில் 3 விண்வெளி வீரர்களை விண்ணுக்கு அனுப்பியது சீனா. அமெரிக்கா, ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக விண்வெளிக்கு மனிதனை அனுப்பிய 3வது நாடாக திகழ்கிறது சீனா. சீனாவின் இந்த விண்வெளி மைய பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்கிறது அந்நாட்டு அரசு. நாட்டில் பசி பட்டினியை ஒழிப்பதில் துவங்கி விண்வெளியில் தனக்கென தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வருகிறது. விண்வெளி ஆராய்ச்சியில் தாமதமாக காலடி எடுத்து வைத்த நாடாக இருந்தாலும்
தனக்கென தனியாக விண்வெளி மையத்தை சீனா கட்டியமைக்கும் பட்சத்தில் அது தவிர்க்க முடியாத இடத்தை பிடிக்கும். சீனா வளர்கிறது என்பதால் அதை அப்படியே மற்ற நாடுகள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க போவதில்லை. உள்ளூரில் வியாபாரிகளுக்கு இடையே நடக்கும் வியாபார போட்டி போலத்தான் சர்வதேச அளவிலும் ஒவ்வொரு நாடுகளும் பொருளாதாரத்தில் தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்ள போட்டியிடும். உலக நாடுகளுக்கு தன்னை அண்ணனாக காட்டிக்கொள்ளும் அமெரிக்கா எப்போதுமே ஆசிய பிராந்தியத்தில் உள்ள சீனாவுடன் மோதல் போக்கையே வெளிப்படுத்தியிருக்கிறது. அப்படியே இரு நாடுகளுக்கு இடையே அமைதி சூழல் நிலவுவதாக கொண்டாலும் அது நீடிப்பதும் இல்லை. இதை புரிந்து கொள்ள இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக போரை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு, கடந்த ஆண்டுகளில் சீன பொருட்களை இறக்குமதி செய்வதில் அமெரிக்கா கெடுபிடி காட்டியதும், பதிலுக்கு அமெரிக்காவின் பொருட்களை இறக்குமதி செய்ய சீனா கட்டுப்பாடுகள் விதித்ததையும் கவனத்தில் கொள்ளலாம். சீனாவிலிருந்து இறக்குமதி செய்ய சூரிய ஒளி மின்சார சாதனங்கள், சலவை எந்திரங்கள் மீது அமெரிக்கா வரியை அதிகரித்தது. பதிலுக்கு சீனாவும் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யும் சோயாபீன்ஸ், வாகனங்களுக்கான உதிரி பாகங்கள் மீதான வரியை உயர்த்தியது. அமெரிக்கா ஹூஸ்டன் நகரில் உள்ள சீன தூதரகத்தை மூட, இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சீனாவின் செங்டு நகரில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை மூடுமாறு சீன அரசு உத்தரவிட்டது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் இருந்தவரை இந்த வர்த்தக போர் பல இடங்களில் வெளிப்படையாகவே தெரிந்தது. ஆனால் அமெரிக்காவின் மோதல் போக்கை நாங்கள் விரும்பவில்லை என்றும், பேச்சுவார்த்தைக்கு எங்கள் கதவுகள் திறந்தே உள்ளன என்றும் கூறியது சீனா. சரி, அமெரிக்கா முழுவதுமாக சீனாவை எதிர்த்து விடுமா என்றால் அதுவும் நடக்காது. ஏனென்றால் உலக அளவிலான பொருளாதார சந்தையில் சீனாவும் அமெரிக்காவும் வர்த்தக ரீதியிலான கூட்டாளிகள். ஆகையால் சீனாவை அமெரிக்காவால் முழுமையாக ஒதுக்கவும் முடிவதில்லை. இருந்தாலும் அவ்வப்போது வர்த்தக அளவீட்டை குறைத்து எதிர்ப்பை பதிவு செய்தே வந்திருக்கின்றன. உதாரணத்துக்கு 2018க்கும் 2020க்கும் இடைப்பட்ட காலத்தில் மட்டும் $103.8 பில்லியன் வர்த்தகத்தை நிறுத்தியது அமெரிக்கா. ஆனால் உற்பத்தி துறையில் வெகு வேகமாக முன்னேறுவதும், அதன் மூலம் பொருட்களை குறைந்த விலையில் மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதும் என வர்த்தகத்தை விரிவுபடுத்தி இருக்கிறது சீனா. இந்தியாவில் சைனா பீஸ் என்ற வார்த்தையை நாம் அதிகம் பயன்படுத்தி இருக்கிறோம். அதாவது சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள், சிறு விளையாட்டு பொருட்கள் முதல் தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான மிகப்பெரிய இயந்திரங்கள் வரை மேட் இன் சைனா என்ற முத்திரையுடன் விற்பனைக்கு வருகின்றன. இது வர்த்தக ரீதியாக சீனாவின் ஆதிக்கம்தான். ஆனால் இந்த வளர்ச்சியை தான் எள்ளி நகையாடும் பழக்கமும் நம்மிடையே பரவி இருக்கிறது. அதாவது உலக அளவில் எங்கேனும் ஒரு மின்னணு பொருள் தயாரிக்கப்பட்டாலும் அந்த பொருளின் போலி தயாரிப்பை அடுத்த சில மணி நேரங்களிலேயே சீனாவில் தயாரித்து விடுவார்கள் என்பதுதான் அந்த கிண்டல் பேச்சு. சீனா என்றாலே போலி தயாரிப்பு என்ற கருத்துருவாக்கம் அந்நாட்டின் வர்த்தக வளர்ச்சியை தடுப்பதற்காக திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது என்கின்றனர் சீன பொருளாதார வல்லுநர்கள். சீன தயாரிப்புகள் இந்தியாவில் அதிகரிக்க தொடங்கிய பிறகுதான் மேட் இன் இந்தியா என்பது மேக் இன் இந்தியா என மாற்றப்பட்டது. ஆனால் வெறும் பெயர் மாற்றம் மட்டுமே இந்தியா பொருளாதார ரீதியாக வெற்றி பெற வாய்ப்பளிக்காது என்கின்றனர் பொருளாதார வல்லுநர்கள். நாட்டில் உள்ள வளமான மனித சக்தியை முறையான திட்டமிடலுடன் பயன்படுத்த வேண்டும் என்பதும் அவர்களின் கருத்தாக உள்ளது. இந்த நிலையில்தான் நாட்டில் பொதுத்துறை நிறுவனங்களான ONGC, HPCL, BSNL மற்றும் ரயில்வே, ராணுவம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் தனியார் கால்பதிக்க அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதை கவனிக்க வேண்டியிருக்கிறது. இதேபோன்று அரசு விமான சேவை நிறுவனமான ஏர் இந்தியா டாடா நிறுவனத்துக்கு விற்கப்பட்டதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. அரசின் இந்த நடவடிக்கைகளே மேக் இன் இந்தியா திட்டத்தை கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது. ஆகையால் தான் சீன பொருளாதாரத்தை நெருங்குவதற்கு இந்தியா இன்னும் வெகு தூரம் பயணிக்க வேண்டியிருக்கும் என்கின்றனர் வல்லுநர்கள். நேரு காலம் தொட்டே இந்திய சீன எல்லை பிரச்சனை தீராத தலைவலியாக இருந்து வருகிறது. சுதந்திரத்தின் போது இந்தியா பாகிஸ்தான் என இரண்டாக பிரித்தது போன்று சீனாவுடனான எல்லை பிரச்சனையை மெக்மோகன் எல்லை அடிப்படையில் தீர்மானித்துக் கொள்ள முடிவு செய்யப்பட்டது. அன்று தொடங்கி இன்று வரை இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லை பிரச்சனைக்கு தீர்வே இல்லை. அத்துடன் இந்தியாவில் காங்கிரஸ், பாஜக என இரண்டு தேசிய கட்சிகள் ஆட்சியில் இருந்தும் சித்தாந்த அடிப்படையில் கம்யூனிஸ்ட் நாடான சீனாவுக்கு நேரெதிராக பார்க்கப்படுவதும் தான். உண்மையில் சீனாவுடன் நல்லிணக்கத்துடன் இருக்க இந்தியா விரும்புகிறது. சீன அதிபர் ஜி ஜின்பிங் 2019ஆம் ஆண்டு இந்தியா வந்தபோது அவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பளித்தது இந்தியா. குறிப்பாக அந்த சந்திப்பை வரலாற்று பெருமையும் மூத்த மொழியை தாயகமாக கொண்ட தமிழகத்தில் நடத்தினார் பிரதமர் மோடி.
இது வர்த்தக ரீதியாகவும் பிராந்திய ரீதியாகவும் முக்கியத்துவம் பெற்ற ஒன்று என சர்வதேச ஊடகங்கள் எழுதின. பல நேரங்களில் அமெரிக்காவின் கண்ணசைவுக்கு ஏற்றபடி இந்தியாவின் வெளியுறவு கொள்கை உள்ளது என விமர்சிக்கப்பட்டாலும் சீனாவுடனான இந்தியாவின் உறவு வலிமை பெற வேண்டியது அவசியமானது. தென்கிழக்காசிய பிராந்தியத்தில் அசைக்க முடியாத சக்தியாக சீனா உருவெடுத்து வருகிறது. இராணுவ பலத்தை அதிகரித்து வரும் சீனா அண்டை நாடுகளில் துறைமுகங்கள், விமானப்படை தளங்களை அமைப்பதன் மூலம் போர்க்காலத்தின் போது பயன்படுத்தும் வகையில் திட்டமிட்டு செயல்படுகிறது என்ற குற்றச்சாட்டு உள்ளது. மேலும் தெற்காசிய பகுதிகளில் சீனாவின் பட்டுப்பாதை திட்டமும் வலுவான அடித்தளமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இதன்படி ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா ஆகிய கண்டங்களை இணைப்பதே முக்கிய நோக்கம். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகள் இணைந்துள்ள நிலையில் இத்திட்டத்திலிருந்து இந்தியா வெளியேறியிருக்கிறது. ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வழியாக இச்சாலை திட்டம் செயல்படுத்தப்படுவதால் பாகிஸ்தானின் நலனை உள்ளடக்கியது என்றும் தீவிரவாத செயலுக்கு உதவும் என்பதுமே இந்தியா வெளியேற காரணம் எனப்படுகிறது. ஆனால் தெற்காசிய பகுதியில் சீனாவின் ஆதிக்கத்தை அமெரிக்கா விரும்பவில்லை என்பதும் மற்றொரு காரணமாக சொல்லப்படுகிறது. பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் அமையும் இந்த பட்டுச்சாலை திட்டம் அனைத்து நாடுகளுக்கும் உதவியாக இருக்கும் என்று சீனா கூறினாலும் சீனாவின் வர்த்தக நலனே இதில் பிரதானம் என்பதில் சந்தேகம் இல்லை. அதே நேரத்தில் பசிபிக் பெருங்கடல் மீதான சீனாவின் கட்டுப்பாடு மேலும் வலுப்பெறும் என்பது உலக நாடுகளின் அச்சமாக உள்ளது. ஆசிய கண்டத்தின் மிகப்பெரிய நாடான சீனா மக்கள் தொகையிலும் விவசாயத்துறையிலும் இந்தியாவை ஒத்திருக்கும் போது குறுகிய காலத்தில் உலகின் பணக்கார நாடாக மாறியது எப்படி? கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் பொருளாதார வளர்ச்சியில் முன்னேறியது எவ்வாறு? திபெத் முதல் பெய்ஜிங் வரை வறுமை ஒழிப்பு திட்டத்தை நிறைவேற்றியது எப்படி? அமெரிக்காவை போல் உலக நாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டுவர நினைக்கிறதா சீனா என்ற யூகங்களுக்கும் சீனாவின் வளர்ச்சியில் அந்நாட்டு தலைவர்களான மாவோ, டெங் சியோபிங், தற்போதைய அதிபர் ஜி ஜின்பிங் ஆகியோரின் பங்கு எத்தகையது என்பதை அறிந்து கொள்வது அவசியமாகும். உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்டிருந்த சீனா பொருளாதாரத்திலும் வளர்ச்சியிலும் பின்தங்கியிருந்தது. பழமைக்கு முக்கியத்துவம் அளித்த நிலவுடைமை முறையின் அதிகாரத்தையும் அதனை தாங்கி பிடித்திருந்த ஆட்சியையும் புரட்சியின் மூலம் விரட்டி அடித்து 1949ஆம் ஆண்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினர் மாசைதுங் தலைமையிலான கம்யூனிஸ்டுகள். மாசைதுங்கை மக்கள் மாவோ என்று அழைத்தனர். மாவோ காலம் வரை திட்டமிட்ட பொருளாதாரம் என்கிற வரைமுறைக்குட்பட்ட பொருளாதார முறையே பின்பற்றப்பட்டது. பழைய சமூக பொருளாதார ஒடுக்குமுறைகள் இல்லாத போதும் மக்களுக்கு போதுமான வசதிகள் கிடைக்கவில்லை. 1959இல் சீனாவில் ஏற்பட்ட கடும் பஞ்சம் அந்நாட்டு மக்களை கடும் வறுமைக்குள் தள்ளியது. இந்த பஞ்சத்தில் மட்டும் சுமார் 3 கோடி மக்கள் உயிரிழந்தனர். இந்த சூழலில்தான் சீன அரசியலில் கலாச்சார புரட்சி என்கிற பெயரில் புயல் வீச தொடங்கியது. இந்நிலையில் மாவோவிற்கு பிறகு அதிபர் பொறுப்பிற்கு வந்த டெங் சியோபிங் திறந்தவெளி பொருளாதார முறையை அறிமுகப்படுத்தினார். சீனாவின் உற்பத்தி துறையில் தனியார் மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. கிராமப்புற மற்றும் கடலோர பகுதிகளில் புதிய பொருளாதார மண்டலங்கள் உருவாக்கப்பட்டன. திறந்தவெளி பொருளாதார கொள்கை மூலம் சீனாவில் நகர்ப்புற மற்றும் கிராம பகுதிகளில் வேலைவாய்ப்பு அதிகரித்தது. அதேபோல் நாட்டின் மொத்த தொழில் வளர்ச்சியும் 77% உயர்ந்திருந்தது. உற்பத்தி துறையில் தனியார் மற்றும் அந்நிய நேரடி முதலீடுகள் அமல்படுத்தப்பட்டாலும் அந்நிறுவனங்கள் சீன கம்யூனிஸ்ட் அரசின் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டே செயல்பட்டன. 1989இல் நடைபெற்ற தியான்மின் சதுக்க போராட்டம் சீன வரலாற்றில் கருப்பு தினமாகவே பார்க்கப்படுகிறது. இவற்றையெல்லாம் கடந்து டெங் சியோபிங் வகுத்து கொடுத்த மக்களை பாதிக்காத புதிய பொருளாதார கொள்கையை பின்பற்றி அதன் பிறகு வந்த ஹூயோ பாங், ஜியாங் ஜெமின் மற்றும் ஹூ ஜிண்டா ஓ ஆகிய அதிபர்கள் நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றனர். இதன் காரணமாகத்தான் டெங் சியோபிங் சீனாவின் நவீன சிற்பி என தற்போது வரை அழைக்கப்படுகிறார். இந்த காலகட்டத்தில் சீனா உலக பொருளாதார வளர்ச்சியில் 7வது இடத்திற்கு முன்னேறியிருந்தது. இதன் மூலம் ஆசிய கண்டத்தில் தன்னை ஒரு பொருளாதார வளர்ச்சி பெற்ற நாடாக நிலைநிறுத்தியது சீனா. இந்த நிலையில்தான் தற்போது உலக நாடுகளுக்கே சிம்ம சொப்பனமாக விளங்கும் ஜி ஜின்பிங் அந்நாட்டின் அதிபராக கடந்த 2012ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஜி ஜின்பிங் ஆட்சி பொறுப்பேற்ற சில மாதங்களிலேயே நாட்டில் நிலவிய ஊழல் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்ட தொடங்கினார். இந்த நடவடிக்கையை தனது கட்சியிலிருந்தே தொடங்கினார் ஜி ஜின்பிங். கட்சியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் ஊழல் பெருச்சாளிகளுக்கு முடிவு கட்ட சீன கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒழுக்க பரிசோதனைக்கான மத்திய ஆணையத்தை உருவாக்கினார்.
அதிபராக பதவியேற்ற ஜி ஜின்பிங் மக்கள் சேவையில் தவறு செய்யலாம் என்று அதிகாரிகளுக்கு தைரியம் வரக்கூடாது என எச்சரித்தார். வெறும் எச்சரிக்கையோடு நில்லாமல் சுமார் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட அதிகாரிகள் மீது இதுவரை ஊழல் குற்றச்சாட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் 4.85 லட்சம் பேர் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரி அமைச்சராக இருந்தாலும் சாதாரண கவுன்சிலராக இருந்தாலும் அவர்களுக்கு மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்படும். அதேபோல் அவர்களின் பல கோடி மதிப்பிலான சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்படும். ஜி ஜின்பிங்கின் இந்த நடவடிக்கை இளைஞர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. ஜி ஜின்பிங்கை மூத்த தலைவர்களை வியப்புடன் திரும்பி பார்த்தனர். தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை 15 வயதிலேயே தொடங்கிவிட்ட ஜி ஜின்பிங் ஆளுநர், அமைச்சர், துணை அதிபர் என பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளார். கம்யூனிச சித்தாந்தத்தை பின்பற்றிய அரசியலே தனது வாழ்க்கை என முடிவெடுத்த ஜி ஜின்பிங் அதில் ஒழுக்கத்தையும் நேர்மையையும் கடைபிடிப்பதை தனது லட்சியமாக கொண்டார். இதற்கு காரணம் ஜி ஜின்பிங் குடும்ப பின்னணிதான். பெய்ஜிங் நகரில் 1953 ஜூன் மாதம் 15ஆம் தேதி பிறந்த ஜி ஜின்பிங்கின் தாய் குய்ஷிங்கன், தந்தை ஷி ஷோங்குன் ஆகியோர். ஜி ஜின்பிங்கின் தந்தை சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினராக இருந்தார். மாகாண ஆளுநராகவும் பதவி வகித்தார். கலாச்சார புரட்சியின் போது மாவோவின் கருத்துக்களுக்கு எதிராக செயல்பட்டதால் சிறையில் அடைக்கப்பட்டார். இதன் காரணமாக ஜி ஜின்பிங்கின் குடும்பம் மிகவும் அவமதிப்புக்கு உள்ளானது. அவரது சகோதரிகளில் ஒருவர் மர்மமான முறையில் மரணமடைந்தார். இப்படி பல்வேறு நெருக்கடிகளை ஜி ஜின்பிங் சந்தித்தாலும் தன்னை ஒரு கம்யூனிஸ்டாக தயார்படுத்திக் கொள்வதில் எப்போதும் உறுதியாக இருந்தார். இதன் காரணமாக மாவோ விடுத்த அறைகூவலை ஏற்று 1969 ஷாங்ஸி மாகாணத்துக்கு கிராமப்புறங்களில் பணியாற்றச் சென்றார் ஜி ஜின்பிங். அப்போது அவருக்கு வயது 15 தான். பகல் நேரத்தில் விவசாயிகளைப் போல் வயலில் இறங்கி நடவு பணிகளை மேற்கொள்வது, கால்நடைகள் மேய்ப்பது போன்ற பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். அதேபோல இரவு நேரத்தில் மலைக்குகைகளில் அமைந்த ஷாங்ஸி கிராமத்தில் இளம் மாணவர்கள் மத்தியில் கம்யூனிச சிந்தனைகளை வளர்க்கும் பணிகளில் ஈடுபடுவதுதான் அவரது பணியாக இருந்தது. சுமார் 7 ஆண்டுகள் கிராமத்தில் விவசாயிகளுடன் இணைந்து பணியாற்றிய ஜி ஜின்பிங்கின் பிரதான பொழுதுபோக்கு புத்தகங்களை வாசிப்பதுதான். எப்போதும் புத்தகமும் கையுமாகத்தான் இருந்தார் ஜி ஜின்பிங். அவரது வாசிப்பில் முதன்மையாக இருப்பது தத்துவங்கள், வரலாறு, கார்ல் மார்க்ஸ் மற்றும் ஃபிரெட்ரிக் எங்கெல்ஸ் எழுதிய மூலதன தொகுப்பு, ஷேக்ஸ்பியர் கதைகள் உள்ளிட்டவைதான். இவையெல்லாம் தான் ஜி ஜின்பிங் பின்னாளில் வலிமை மிக்க தலைவராக உருவாகவும் கட்சியில் உயர்ந்த பதவிகளை எட்டுவதற்கும் உதவின. பின்னர் பெய்ஜிங்கில் உள்ள புகழ்பெற்ற ஜின்ஹுவா பல்கலைக்கழகத்தில் கெமிக்கல் இன்ஜினியரிங் பட்டப்படிப்பில் சேர்ந்தார். இதற்கிடையே மனித பண்புகள் மற்றும் சமூக விஞ்ஞானம் மற்றும் சட்டப்படிப்புகளில் முதுகலையை முடித்தார். பட்டப்படிப்பு படித்த காலத்தில் அப்போதைய சீன துணை அதிபர் ஜெய் பியாவுக்கு காரியதரிசியாக பணியாற்றினார். 15 வயதிலிருந்து ஜி ஜின்பிங் கம்யூனிஸ்ட் கட்சியில் பணியாற்றினாலும் அவர் தன்னுடைய 22 வயதில்தான் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் அதிகாரப்பூர்வ உறுப்பினராகவே சேர்த்துக் கொள்ளப்பட்டார். கல்வி, அரசியல் பதவிகள் என வாழ்க்கை இவரை சீனாவின் துணை அதிபராக்கியது. 1979 முதல் 1982 வரை துணை அதிபராக பதவி வகித்ததன் மூலம் இராணுவத்தை கையாளும் அதிமுக்கிய பொறுப்பும் அவருக்கு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 1983 முதல் 2007 வரை 4 மாகாணங்களில் அடுத்தடுத்து ஆளுநராக பதவி வகித்தார். 1987 நாட்டுப்புற பாடகியான பெங் லியூயானுடன் திருமணம் நடைபெற்றதில் இவர்களுக்கு ஜி மிங்ஷே என்ற மகள் பிறந்தார். 2008 மீண்டும் சீன துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பெய்ஜிங்கில் நடந்த ஒலிம்பிக் போட்டிக்கான ஏற்பாடுகளை கவனிக்கும் பொறுப்பும் அவரிடம் அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2010 மத்திய ராணுவ கமிஷனின் துணைத் தலைவர் என்ற அதிகாரமிக்க பதவியில் அமர்த்தப்பட்டார் ஜி ஜின்பிங். இதனைத் தொடர்ந்தே கட்சியின் முக்கிய பதவிகளில் ஒன்றான பொலிட் பீரோ உறுப்பினராக 2012 தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஹூ ஷிண்டோவுக்கு பின்னர் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவிக்கு வந்த ஜி ஜின்பிங் 2013ஆம் ஆண்டு அதிபராக தேர்வானார். இதன் பிறகே அதிரடி செயல்பாடுகள் மூலம் உலகின் கவனத்தை சீனாவின் பக்கம் திருப்பினார் ஜி ஜின்பிங். அதன் பிறகு சீனாவின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியவில்லை. ஜி ஜின்பிங்கின் செயல்பாடு அவரை சர்வதேச அளவில் அதிகாரம் படைத்த தலைவராக அடையாளம் காட்டியது. இந்த நிலையில்தான் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் 19வது மத்திய உயர்நிலைக்குழு மாநாட்டில் ஜி ஜின்பிங்கை 3வது முறையாக அதிபராக தேர்ந்தெடுக்கும் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதன் மூலம் சீன வானில் சிவப்பு நட்சத்திரம் என்று அழைக்கப்பட்ட சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் நிறுவனர் மாவோவுக்கு அடுத்தபடியாக வலிமை மிக்க தலைவராக ஜி ஜின்பிங் உருவெடுத்திருக்கிறார். ஜி ஜின்பிங்கின் சிறந்த நிர்வாகத்தின் வெளிப்பாடே
சீனாவை இன்று உலகின் தவிர்க்க முடியாத சக்தியாக மாற்றியிருக்கிறது.